செப்புமொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள் என்று சொன்னான் பாரதி. இந்தியா என்பது ஒரு வானவில். வானவில்லில் பல வண்ணங்கள் இருக்கும். இந்தியா என்பது ஒரு மலர் தோட்டம். மலர் தோட்டம் என்று சொன்னால் அந்த தோட்டத்திலே மல்லிகைப்பூ இருக்கும், முல்லைப்பூ இருக்கும், ரோஜா பூ இருக்கும், சாமந்தி பூ இருக்கும். இப்படி தாமரைப்பூ இருக்காது. தாமரை பூவை மட்டுமே வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். நாம் சொல்கிறோம் இந்தியா என்பது ஒரு வண்ண மலர் தோட்டம். இந்தியா எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்தியா. பல நாடுகளிலே ஒற்றுமை குறித்து பேசுவார்கள், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் சொல்கிறோம் இந்தியா எப்படி சிறப்பான நாடு என்று சொன்னால் வேற்றுமை இருந்தால்தான் ஒற்றுமை. வேற்றுமை இந்தியாவில் இல்லை என்று சொன்னால் ஒற்றுமை இல்லை. எப்படி ஒரு மலர் தோட்டம் என்று சொல்கிற பொழுது பல மலர்கள் இருந்தால்தான் அது தோட்டம் என்று சொல்கிறோமோ, அதே போல இந்தியாவிலே வேற்றுமை கடைபிடிக்கப்பட்டால்தான், வேற்றுமை இருந்தால்தான் இந்தியா ஒற்றுமையாக இருக்கும். ஆகவே தான் நாம் சொல்கிறோம் வேற்றுமையில் ஒற்றுமை, அதுதான் இந்தியா என்று சொல்கிறோம். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறோம். ஒன்றிய அரசு இந்த வேற்றுமையை புறந்தள்ளி ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை நடைமுறையை இந்தியாவிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை. ஒரு நிமிஷம் பேரவைத் தலைவர்களே, நாங்கள் இந்தி படிக்க சொல்லவில்லை. எப்போ சொன்னோம் நாங்கள் இந்தி படிக்க சொல்லி? மூன்றாவது மொழியை தான் படிக்க சொல்கிறோம் என்று எப்படி தேனை தடவுகிறார்கள்? நீ மூன்றாவது மொழி என்று சொல்வது எது? ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் உரையை முடிக்கிறேன். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூட வகுப்பறையில் ஒரு 30 மாணவர்கள் இருக்கிறார்கள். நீ என்ன சொல்ற? மூன்றாவது மொழி, இந்தியாவில் இருக்கிற மூன்றாவது மொழியை நான் படிக்க சொல்கிறேன், இந்தி என்று சொல்லவில்லை என்று சொல்ற. அந்த 30 மாணவர்களும் ஒரு 2 மாணவன் நான் குஜராத்தி மொழி படிக்கிறேங்கிறான். இன்னும் ஒரு 4 மாணவன் எனக்கு தெலுங்கு சொல்லி விடுங்கிறான். இன்னும் ஒரு 4 மாணவன் எனக்கு கன்னடம் சொல்லி விடுங்கிறான். அப்போ ஒரு வகுப்பறையில் இருக்கிற 30 மாணவர்களும் 15 மொழியை கேட்டால் 15 மொழிக்கும் ஆசிரியர்களை போட்டு உன்னால் சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது சாத்தியமா? ஆகவே நீ சொல்வது மறைமுகமாக இந்தி, அது அவசியம் இல்லை. எங்களுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, கல்வியில் வளர்ந்திருக்கிறது, எல்லா வகையிலும் வளர்ந்திருக்கிறது சொன்னால் அந்த இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு வேண்டும். அந்த இருமொழியில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு சிறப்பான மாநிலமாக இந்தியாவில் திகழ்கிறது என்று சொன்னால் இந்த இருமொழி கொள்கையை நாம் பின்பற்றியதால், அதனால்தான். ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இந்த இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவதில் மிக 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 உறுதியாக இருக்கிறார். 2000 என்ன 10,000 கொடுத்தாலும் இருமொழி கொள்கை இல்லை என்று சொன்னால் அந்த பணம் தேவையில்லை என்று சொல்கிற உறுதி நம்முடைய முதலமைச்சருக்கு தான் வரும். ஆகவே நீங்கள் எடுக்கிற இந்த இருமொழி கொள்கையை தமிழகத்திலே நிலைநாட்டுவதற்கு நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு துணை நிற்கும் என்று சொல்லி இந்த தீர்மானத்தை முழு மனதோடு ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.